I welcome you to learn English. எல்லா விதத்துலையும் நீங்கள் யோசித்து இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவில். இப்போ ஐ டேஷ் லிசன் பிகாஸ் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். பிகாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏனென்றால் ஐ ஆம் டூயிங் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க். நான் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆம் வருமா, கனாட் வருமா, ஆம் நாட் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆம் அப்படிங்கிற வார்த்தை பி வேர்ப். இந்த மாதிரி பி வேர்ப் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்போட ஐஎன்ஜி இருக்கணும். இங்கே லிசன் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது, லிசனிங் அப்படின்னு இல்லை. ஐ ஆம் லிசனிங் கரெக்ட், ஐ ஆம் நாட் லிசனிங் கரெக்ட். ஸோ லிசனிங் அப்படின்றது இல்லை அப்படிங்கிறதுனால த ஆன்சர் இஸ் கெனாட். ஐ கெனாட் லிசன். என்னால் கவனிக்க முடியவில்லை. ஐ கெனாட் லிசன் பிகாஸ் ஏனென்றால் நான் ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, ஐ ஆம் லிசனிங் பிகாஸ் ஐ ஆம் கோயிங் டு டூ தேட் ஒர்க். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ ஆம் லிசனிங், நான் கவனித்து கொண்டிருக்கிறேன், ஏனென்றால் அந்த வேலையை நான் செய்ய போகிறேன். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கிலீஷில் எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ். இதை செய்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. டேஸ் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். இந்த டூ வருமா, வென் வருமா, ஹவவர் வருமா, இந்த 3 வார்த்தைகளோட அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். நான் இந்த வேலையை செய்தாக வேண்டும். ஹவவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருந்தாலும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ திஸ். இதை செய்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் ஐ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க். ஹவவர் இஸ் தி ஆன்சர். ரொம்ப ஈஸியான ஒரு சென்டென்ஸ். இதில் வர்ற பிளாங்கில் பிகாஸ் வருமா, ஆர் வருமா, ஸோ வருமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எனக்கு உங்கள் உதவி தேவை, ஏனென்றால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அப்படிங்கிறத பாருங்கள், பிகாஸ். ஸோ தட் இஸ் தி ஆன்சர். மற்ற ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அர்த்தமே மாறிடும். ஐ நீட் யுவர் ஹெல்ப் ஆர் ஐ ஹாவ் அ டவுட், அல்லது எனக்கு ஒரு டவுட் இருக்கிறது, இந்த மாதிரி வராது. ஐ நீட் யுவர் ஹெல்ப் ஸோ ஐ ஹாவ் அ டவுட். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகாது. பிகாஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சென்டென்ஸோட ஆரம்பத்திலே எந்த பிளாங்க் இருக்கிறதுனால நீங்கள் 3 வார்த்தைகளையும் அப்ளை பண்ணி அர்த்தத்தை கண்டுபிடிச்சு கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அதனால் மட்டுமே நான் உங்களை விலகிச் செல்லுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ ஒன்லி I am telling you to go away. How only அப்படின்னு வராது, but only அப்படின்னு வராது. So only I am telling you to go away. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெனி டைம்ஸ் அதாவது அடிக்கடி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? மெனி டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆஃபன்னு சொல்லலாமா, ரேர் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை டெய்லி அப்படின்னு சொல்லலாமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆஃபன் அப்படின்னா மெனி டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். டி சைலண்ட், அதனால் ஆஃபன் அப்படி தான் சொல்லணும். அந்த டீயே ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. எ கேட் இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் எ டேபிள் அண்ட் எ சேர். ஓகே, கரெக்டாக அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு பூனை ஒரு மேசைக்கும் ஒரு நாற்காலிக்கும் நடுவில் நிற்கின்றது. நடுவில் அப்படின்னு வர்றப்ப பிட்வீன். ஸோ பிட்வீன் எ டேபிள் அண்ட் எ சேர். இந்த கொஸ்டினில் 2 பிளாங்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பேபி இஸ் ஈட்டிங் டேஷ் ஆப்பிள். ஸோ 2 ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். எந்த ஆன்சர் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர்டிகிள்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி இது. எ பேபி
இஸ் ஈட்டிங் an ஆப்பிள். ஏ பேபி, அந்த பி சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதனால் ஏ வருது. ஆப்பிள் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல் சவுண்ட், அதனால் ஆன் வருது. இதுவே ஆப்பிள்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன் வரக்கூடாது. அதே மாதிரி 2 blanks இருக்கிற ஒரு கொஸ்டின். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒரு மழை நாளில் அவர் ஒரு ஷெட்டிற்கு அடியில் நின்று கொண்டிருக்கிறார். அந்த ஃபாண்ட் நான் ரீப்ளேஸ் பண்ண மறந்துட்டேன். ஷெட்டிற்கு அப்படின்னு திருத்தி வாசிக்கோங்க. ஆன் அ ரெய்னி டே, ஒரு மழை நாளில். அண்டர் எ ஷெட், அண்டர் அப்படின்னா அடியில். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ப்ரிப்போசிஷன் பேஸ்டு கொஸ்டின். முதல்ல ஆர்டிக்கல் கொஸ்டின் பார்த்தோம், இது வந்து ப்ரிப்போசிஷன் பேஸ்டு கொஸ்டின். ஐ டோன்ட் நோ டேஷ் he booked a ticket or not. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸோடைய மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே கரெக்டான ஆப்ஷன் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் டிக்கெட் முன்பதிவு செய்து விட்டாரா இல்லையா, இந்த டவுட் இருக்குல்ல, இந்த டவுட்டு தான் அந்த வெதர். ஓகே, அந்த இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த வெதர். இன்னொரு வெதர் இருக்குது பாருங்கள், அது ஹோமோஃபோன்ஸ். ஓகே, ஒரே உச்சரிப்பில் 2 வார்த்தைகள் இருந்தால் அதுக்கு வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு பேர். அர்த்தம் மாறும். இந்த வெதர் வந்து இதுவா அல்லது அதுவா அப்படிங்கிற அந்த டவுட் வருது. வெதர் WEATHER, அது வந்து காலநிலை. ஓகே, இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, சில்லுன்னு இருக்கா, ஹாட்டாக இருக்கா, அந்த மாதிரி. பிகாஸ் அப்படின்னா ஏனென்றால். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அதாவது இங்கிலீஷ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குற கொஸ்டின். ஐ டோன்ட் நோ டேஷ் டு ஆப்ரேட் திஸ் மிஷின். இந்த பிளாங்க்ல என்ன வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எனக்கு இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ டு ஆப்ரேட் திஸ் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின். இந்த இயந்திரத்தை இயக்குவது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஸோ இந்த ஹவு அப்படிங்கிற அந்த கன்ஜங்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆப்ரேட் திஸ் மிஷின். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். நான் அடிக்கடி வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஒன் ஆஃப் மை டேஷ் இஸ் மிஸ்ஸிங். புக் வருமா, புக்ஸ் வருமா, புக்டு வருமா? 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என்னுடைய புத்தகங்களில் ஒன்று தொலைந்து விட்டது. ஸோ புத்தகங்களில் இது பன்மை, ப்ளூரல், அதனால் புக்ஸ் அப்படின்னு தான் வரணும். என்னுடைய புத்தகத்தில் ஒன்று தொலைந்து விட்டது அப்படி சொல்ல மாட்டோம். ஸோ புக் சிங்குலர் வரக்கூடாது, புக்ஸ் ப்ளூரல் தான் வரணும். புக்டு அப்படிங்கிறது வேர்பாக மாறிடுது. எந்த வார்த்தை கரெக்ட்? கீழே கொடுத்துருக்கிற 3 வார்த்தைகளில் எந்த வார்த்தை கரெக்ட்? அன்கம்ஃபர்டபுள் வருமா, டிஸ்கம்ஃபர்டபுள் வருமா, மிஸ்கம்ஃபர்டபுள் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வெறும் கம்ஃபர்ட் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டிஸ்கம்ஃபர்ட். ஓகே, கம்ஃபர்டபுள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அன்கம்ஃபர்டபுள் தான் கரெக்டான ப்ரிஃபிக்ஸ். ஓகே, டிஸ்கம்ஃபர்ட், அன்கம்ஃபர்டபுள், மிஸ்கம்ஃபர்டபுள்னு வராது. வாட் இஸ் த மேட்சிங் வேர்ட் ஃபார் பிக்? பிக் அப்படிங்கிற வார்த்தை அர்த்தம் கொண்ட வார்த்தை எது? ஸ்மால், மேக்னிஃபிசியன்ட், டைனி. இந்த 3 வார்த்தைகளில் எந்த வார்த்தை பிக் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தத்தை கொண்டுள்ளது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியான கொஸ்டின் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. மேக்னிஃபிசியன்ட், ஸ்மால் அப்படின்னா சிறிய அப்படின்னு அர்த்தம், டைனி அப்படின்னா சின்ன அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்னிஃபிசியன்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வெரைட்டியாக எக்ஸசைஸ் பண்ணுறப்ப எல்லா ஆங்கிள்லேயும் நீங்கள் இங்கிலீஷில் யோசித்து ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.